படம் வந்து தியேட்டர்ல பாக்குற அளவுக்கு ஒர்த் இல்ல. நடிப்பே அவருக்கு தெரியலையோன்ற மாரி இருக்கு. ஒழுங்கா மியூசிக் டைரக்டர் வேலைய பார்க்கலாம். ஹாப்பி ராஜ், சேட் ராஜ் அப்படிதான் சொல்லணும். ஹாப்பியா நாங்க டீசர், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு உள்ள போனோம். சேடா தான் வெளிய வந்தோம். சேட் ராஜ். டைரக்டர் ஓகே. டைரக்டர் வந்து ஒரு நல்ல கதைய எடுத்திருக்காரு. இதுல வந்து மெயினே வந்து மரியம் ஜார்ஜ் அந்த ஐயாவ தான் வந்து மெயின் ரோலே. அவர வச்சு தான் கதையே நகருது. கதை வந்து அவரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதுல என்ன ஒரு முரண்னா, ஆ கதையோட களம் வந்து அந்த ஐயாவோட அவரோட கிளைமாக்ஸ்ல இருக்கிற ஒரு 10 நிமிஷம் தான் கதையே. கதைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இழுவன்னு இழுத்து, அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார்ந்து பார்த்தா மறுபடியும் இழுன்னு இழுக்குறாங்க. ஜவ்வு மாரி. டேய் எப்படா கதைய முடிப்பீங்கன்ற மாரி ஆயிருச்சு. சரிங்களா? ஏதோ அந்த கதையில இருக்க கிளைமாக்ஸ்ல இருக்க அந்த 10 நிமிஷம்ன்றனால படம் தப்பிச்சுது. ஒரு தடவ நீங்க பார்க்கலாம். உங்க கையில காசு இல்ல அப்டின்னா, ஓடிடில வந்தா கூட நீங்க பார்த்துக்கலாம். தியேட்டர்ல வந்துட்டு நீங்க காச வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா, இது ஒரு நல்ல கதை. ஆனா சொதப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா ஏன்னா, ஜிவி பிரகாஷ் ஐயா அவர்கள் படங்கள் வரிசையா நெறைய பண்றாரு. ஒரே மாரி எனக்கு என்னமோ நடிப்பே அவருக்கு தெரியலையோன்ற மாரி இருக்கு. ஒழுங்கா மியூசிக் டைரக்டர் வேலைய பார்க்கலாம். அத வுட்டுட்டு, இந்த மாரி வந்து நடிச்சு எங்கேயாவது ரசிக்கிற மாரி இருக்காரா? சொல்லுங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் வந்தாரு. ஓகேங்களா? அவரு ஏதோ ரசிக்கிற மாரி நடிச்சாரு. அப்புறம் கென்னு இப்ப ரீசென்ட்டா யூத்ன்னு ஒரு படம். நீங்க ஃப்ரேம்ல ஒரு ஹீரோவ பார்க்குறீங்கன்னா, அந்த ஹீரோவ நீங்க ரசிக்கிற மாரி இருக்கணும். ஒரு மாரி என்கரேஜ் என்ஜாய் பண்ணணும். நீங்க ஃபீல் பண்ணணும். என்னடா அப்படி நடிச்சு சாவடிக்கிறான்ற மாரி ஆயிருச்சு. நடிப்பே வரலங்க அவருக்கு. தயவு செஞ்சு அவர கூத்துப்பட்டுக்கு அனுப்புங்க. ஐயா, ஜிவி ஐயா, கூத்துப்பட்டுல போய் நீங்க நடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா, ப்ராப்பரா நடிங்க. இல்ல டைரக்டர் சொல்றது பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. நீங்க மியூசிக் டைரக்டரும் பண்றீங்க. உங்களுக்கு புரொடியூசரும் வராங்க, உங்க ஃபேம்க்காக. அதுக்காக இப்படி நடிச்சு சாவடிக்கலாமா? ஏ ஏ ஏ என்ன இதெல்லாம் நடிப்பா? தலையில கை வைக்கிறீங்க. என்ன புரியல. நடிப்புன்னு ஒரு ஒரு கலைங்க. நீங்க டைரக்டர் சொல்றத பண்ணணும். புரியுதுங்களா? மேபி அடுத்த படங்கள் உங்களுக்கு நெறைய ப இதுல வரும்போது நல்ல டைரக்டர் மேபி நடிப்பு வேல வாங்கலாம். இந்த படத்துல எனக்கு சுத்தமா உங்களோட நடிப்பு புடிக்கல. அப்பாஸ் சார் வந்து என்ட்ரி குடுத்திருக்கிறாரு. ஓகே. அவர் ஒரு மாமனார் கேரக்டர்ல வராரு. ஓரளவுக்கு அவரோட போர்ஷன் நல்லா பண்ணிட்டாரு. எனக்கு இந்த படத்த பார்க்கும்போது ஒரு சுந்தர் சி படம் பார்க்குற மாரி இருந்துச்சு. புரியுதுங்களா? காமெடின்ற பேர்ல சாவடிப்பாங்க தெரியுமா? அந்த மாரி. நான் தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்கவன்லாம் சிரிக்கிறான். ஒருவேள நான் காமெடி உணர்வு ரத்தத்துல நமக்கு இல்லையோன்னு நான் நெனச்சுட்டேன். இவன்லாம் சிரிக்கிறான். நான் அமைதியா இருக்கேன். காமெடி சுத்தமா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ, இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு தடவ பார்க்கலாம் நீங்க. ஆ மத்தபடி ஹீரோயின் ஓகே. ஹீரோயின் ஓகேவா தான் இருக்காங்க. அ ம எனக்கு முழுக்க முழுக்க அந்த ஐயாவ தான் ஜிவியோட அப்பாவா கேரக்டர் பண்ணார்ல, அவரு மேல தான் கதையே நகருது. அப்படின்னு இருக்கிறப்போ, நீங்க ஹீரோயின் மேலலாம் பெருசா ஃபோக்கஸ்லாம் பண்ற மாரிலாம் இல்ல. நல்ல கதைக்களம். சொதப்பி வச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காமெடியே இல்லங்க. காமெடின்னு சிலர் நெனச்சுட்டு கிரிஞ்சா இருக்குமா, அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு காமெடி புடிக்கல. உங்களுக்கு காமெடி புடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அததாங்க சொல்றேன். எனக்கு ஒருவேளை காமெடி உணர்வு எனக்கு இல்லையோன்னு நான் நெனச்சுட்டேன். பட் அவங்க சிரிக்கிறாங்கன்னா, ஒருவேள அவங்களுக்கு காமெடி புடிச்சிருக்கலாம். இப்ப உங்களுக்கு புடிக்கிற காமெடி எனக்கு புடிக்காம இருக்கலாம். எனக்கு புடிச்ச காமெடி உங்களுக்கு புடிக்காம இருக்கலாம். எனக்கு காமெடி புடிக்கல. புடிச்சிருக்கு, புடிக்காதத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த காமெடி புடிச்சிருக்கோ? இல்ல நான் டீசர்ல என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளலாம் ஃபைட் பண்ற மாரி, ஒரு மாரி டீசரே மேக்கிங்கே சூப்பரா இருந்துச்சு. இவரு வருவாருன்னோன, அந்த அந்த போர்ஷனே அப்படி ஒண்ணு இல்ல. அந்த டீசரே வந்து அதுக்காக தான் எடுத்த மாரி இருந்துச்சு. ஸோ இது என்னன்னா, ஒரு மாமனார் 2 மாமனார்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். அவ்வளோதானே தவிர, மத்தபடி அந்த படத்த அப்படியே இழுத்து இழுத்து கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, லாஜிக்கே கிடையாது. ஒரு டிக்கெட் ஒண்ணு வச்சிருப்பாங்களாமா, ட்ரெயின் டிக்கெட்டு. எப்போ? சின்ன வயசுல சின்ன வயசுல இருப்பாப்லயாம். அப்ப வச்சிருக்க டிக்கெட்ட இப்ப வந்து ஞாபகம் வச்சிருக்காராம். டேய்! 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன விஷயத்தமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அவ்ளோ வருஷமா எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க? லாஜிக் இல்ல. அப்புறம் இவங்க அப்பா ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கி குடுப்பாராம். சாக்லேட் கிஃப்ட். அந்த டப்பாவ இப்ப வரைக்கும் ஓப்பன் பண்ணலையாமா, அந்த பையன். அந்த சாக்லேட்ட இப்ப ஓப்பன் பண்ணோன ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லாஜிக் இல்ல, ஒண்ணும் இல்ல.
ஓகே. ஏதோ ஒரு நார்மலான ஒரு படம் மாரி தான் இருக்கு. ஒரு தடவ நீங்க பார்க்கலாம். தியேட்டர்ல ஒரு சில பேர் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு கடியா இருந்துச்சு. ஸ்லோவா இருந்துச்சு. டிராகா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான். மியூசிக் வந்து பெருசா இல்ல. அந்த ஆடினே இருப்பேன், ஆடினே இருப்பேன்னு ஒரு சாங் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பெருசா மியூசிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஜிவி லுக்கே வந்து அதான் பிரதீப்ப பார்த்து காப்பி அடிச்சிருக்காப்ல. பிரதீப் ஒரு மாரி ஃபங்கியா வச்சிருப்பான்ல, அந்த மாரி ஜிவி காப்பி அடிச்சிருக்காரு. ஓகே. ஜிவி இன்னும் பெட்டரா ஜிவி கிட்ட இருந்து இன்னும் பெட்டரா நெறைய எதிர்பார்க்குறோம். நல்ல நல்ல டைரக்டர் கிட்ட போயிட்டு அவரு நடிச்சு பெரிய லெவல்ல வரணும்னு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன். ஜிவி நல்லா நடிக்கணுங்க. ஏன்னா ஜிவிக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்குங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். ஏன்னா மத்த டைரக்டருக்கெல்லாம் சூப்பரா மியூசிக் பண்றாரு. இப்போ யூத் படத்துல அவர்தாங்க மியூசிக்கு. பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங் அந்த முட்டைக்கலைக்கு சாங் தான் தியேட்டருக்கே கிரவுடே வராங்க. அப்போ மத்த டைரக்டர் கிட்ட வேலை செய்யும்போது கென்னெல்லாம் அழகா நடிச்சிருந்தான். நமக்கு என்ன வேலை தெரியுமோ அதுல பெஸ்ட்டா பண்ணணும். நீங்க புரொடியூசர் கிடைச்சிட்டான், ஃபண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க உழைப்ப வந்து வீணடிக்க கூடாது. பணத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு நல்ல நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. புதுமுகங்கள அறிமுகப்படுத்துங்க. இண்டஸ்ட்ரி நல்லா ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கே டேட்டுக்காக சிலர் வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளவோ டைரக்டர் 1 வருஷம், 2 வருஷம்னு சொல்லிட்டு கதைய வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. என்னால முடியாது. வேற யாராவது வச்சுப்போங்க. நெறைய இண்டஸ்ட்ரி நெறைய யங் டேலண்ட்ட உள்ள கொண்டு வரணும். தெரியாதவங்கள அவங்களுக்கு அவ்வளோதான் வரும்னா அதோட விட்டுறணும். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இவ்வளோதான் நடிப்பு வரும்னா அதோட விட்டுறணும். அதுதான் விஷயமே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. இல்லங்க. ஒர்க் அவுட் ஆகலங்க. நடிக்கிற மாரி இருக்குங்க. நீங்க எமோஷனல் எப்படிங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகணுங்க. அழும்போது அவன் அழுதானான்னு உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஃபீல் ஆகலையே. நீங்க வந்து ஒரு திரையில காமிக்கும்போது ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணும். புல் பண்ணும். சீட் எட்ஜ்ல வந்து உட்கார்ந்து பார்க்கணும். அத விட்டு எப்படா முடியும் டேய்! அப்படின்ற மாரி ஆகக்கூடாது. நெளியக்கூடாது. ஸோ நடிப்புன்றது அது ஒரு கலை. அத வந்து ப்ராப்பரா நீங்க கொண்டு வரணுமே தவிர, இந்த மாரி போட்டு இரிட்டேட் பண்ற மாரி பண்ணக்கூடாது. தயவு செய்து சார் நான் உங்களுக்கு அட்வைஸா கூத்துப்பட்டுற போயிட்டு ஏதாவது பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா மியூசிக் நீங்க சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நீங்க வாசிக்கிறீங்கன்ற ஏ.ஆர். ரஹ்மான் சார் கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கின்றனால, மியூசிக்ல ஜீனியஸா இருக்கீங்க. அப்படி நடிப்புன்றப்போ, நடிப்பு ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் ஃபார்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. இல்லன்னா டைரக்டர் சொல்றத கேளுங்க. டைரக்டர் ஃப்ரேம்ல நல்லா இல்லன்னு சொன்னாருன்னா, பெட்டர் ஒன் மோர் போங்க. தப்பே கிடையாது. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இத வந்து அட்வைஸா நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக்கா நெனச்சுக்கோங்க. தேங்க் யூ. ஃபேமிலி ஆடியன்ஸ்னா பார்க்கலாம். ஒரு தடவ பார்க்கலாம். ஒரு தடவ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மேபி அவங்களுக்கு காசு இல்ல. இல்ல எனக்கு வந்து ரொம்ப பற்றாக்குறை இப்பலாம் கேஸ் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு பயங்கரமா. ஸோ தியேட்டருக்கெல்லாம் அவ்வளோ 1000, 2000லாம் செலவு பண்ணிட்டு வருவாங்களான்னு தெரியல. ஓடிடில வரப்போ நீங்க பார்த்துக்கலாம் அந்த படத்த. அததான் சொல்றேனே. பிரதீப் ரங்கநாதன் அசிஸ்டன்ட்ன்னு இருக்கிறப்போ, இது ஒரு ட்ரெண்ட் மாரி. பிரதீப் வந்து டிராகன்னு ஒரு படம், டியூடுன்னு ஒரு படம், லவ் டுடேலாம் வந்து குடுத்துட்டாப்ல. இப்போ பிரதீப் இட்டு குடுத்துட்டாரு. பிரதீப் ஒரு 100 கோடி கிளப்ல வந்துட்டாருன்றப்போ, அந்த ட்ரெண்ட புடிச்சுக்கிறது. யார பார்த்தாலும், எந்த புரொடியூசர பார்த்தாலும், எந்த டைரக்டர பார்த்தாலும் இந்த மாரி கதை வேணும். லவ் கதை வேணும், ஃபேமிலி கதை வேணும், எமோஷன் வேணும். அப்படியே ஒரு ட்ராக்க புடிச்சு நூலா போறது. காப்பின்றத விட அந்த தழுவல், அந்த ஒரு சாயல்னு சொல்லலாம். அப்படியே காப்பி கிடையாது. இது வேற ட்ராக்கு. பட் ஒரே மாரி ரிப்பீட்டடா நம்ம குடுத்துட்டு இருந்தா போர் அடிச்சுரும்ல. அந்த மாரி தானே தவிர, ஜானர் மாறணும். ஒரே மாரி வந்துட்டு இருந்தா, "என்னடா இப்படியே படம் எடுத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி தானே. படம் வந்து உங்ககிட்ட காசு நெறைய இருக்குன்னா, தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட பாருங்க. உங்ககிட்ட காசு இல்ல, வீட்லயே கேஸ் வாங்குறதுக்கே காசு இல்லன்னா, நீங்க ஓடிடில வரப்போ ரீசார்ஜ் பண்ணி பாத்துக்கோங்க. டெலகிராம் வரப்போ பாத்துக்கோங்க.